இந்த வெப் சீரிஸ் வந்து நான் வந்து 5க்கு 4ன்னு பரிந்துரைக்கிறேன். நிச்சயமாக பார்த்தே தீர வேண்டிய வெப் சீரிஸு. குழந்தைங்களோட பார்க்கலாம். அதாவது 13+க்கு பார்க்கலாம். ஏன்னா ஒரு 2 படுக்கை அறை காட்சினாலும் பெருசாக ரொம்பலாம் போகாது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அந்த அளவுலாம் கிடையாது. அதை முன்னாடி சொல்லிடுறேன். தமிழ் சப்டைட்டில் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷில் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். தமிழில் பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ். ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ், குவாண்டம் தியரி அப்படிலாம் போது சில நேரத்தில் வாயெல்லாம் கச்சின்னு பேசணும். அப்புறம் நம்மளுக்கு புரியாது. அப்படி வந்து தொக்கன்னு முழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ஓகே. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த கான்செப்ட் படி பார்த்தோன்னா நாம் தூங்குறோம்ல, தூங்கி எழுந்துருக்கோம்ல, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு உலகத்தில் வாழற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. இந்த கான்செப்ட் படி நீங்கள் தூங்கி அந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த தூங்கி எழுந்திருந்தா உங்களுக்கு புது உலகம். எழுந்திருக்கலாம் இல்லை, அவ்வளோதான். இதான் இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது எனக்கு தோணுது. எல்லாமே இங்கே தான் இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறன்னா சந்தோஷம், சோகமாக இருக்கன்னா சோகம். இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு திரைக்கதையை தான் வந்து பிளேக் காஷ் வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா எல்லா செயல்களுக்கும் மனதிற்கும் எல்லாத்துக்குமே நீயே காரணம், தத்தம் கருமமே கண் சொல்கிறான் இல்லையா? அதுதான் இந்த இதோட கான்செப்டே. அது ஆக்சுவலி அதுதான். அதை முன் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனை சமீபத்தில் பார்த்து அசந்தது வந்து கேட்டலிக். அது உண்மையிலேயே நல்லா இருந்தது. அந்த மாதிரி இது இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துமே எனக்கு ஃபேஸ் ஆஃப் தான் ஞாபகம் வந்து. ஜான் ஹூ இயக்கத்தில் 1997 வந்துச்சு. நிக்கோலஸ் கேஜும் ஜான் ட்ராவோல்டாவும் பின்னிருப்பாங்க படத்தில். அவங்க